1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனங்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தரட்டும். புதிய ஏற்பாடுல 227 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிப்போமா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவும் உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வார்த்தைகளை தேவன் இந்த பகல் நேரம் நமக்கு விளங்க செய்யட்டும். ஆமென். உங்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல விசை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே என் வாழ்க்கையிலே தெய்வமாக கொண்டு அவருக்கு என்னை முற்றிலுமாக நான் அர்ப்பணித்து தேவனை நான் சேவிக்கிற ஒரு பாதையிலே நீங்கள் ஒருவேளை பயணித்துக் கொண்டிருக்கலாம். நாம் யாராக இருந்தாலும் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு என்பது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருவதே இல்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நேரடியாக பார்த்தவர். மரித்த பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளபடியே மகிமையின் சாயலிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும்தான் தரிசனமானார். அதாவது அவர் சீஷர்களுக்கு தரிசனமான காலங்களுக்கு பின்பதாக. அதன் பின்பு பவுல் எழுதுகிறார், ஒரு விசை அவரை தேவனே 3ஆம் வானத்திற்கு மேலாக அங்கே எடுத்து சென்று கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இன்னும் கூடுதலாக அவர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே அப்போஸ்தலர்கள் பேதுருவின் இடத்திலே, கேபாவின் இடத்திலே, யாக்கோபின் இடத்திலே போய் அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் அவரை ஊழியத்திற்கென்று அழைத்த போது அரேபியா தேசத்தின் வனாந்தரத்திலே போய் தேவனோடு தனிமையிலே 3 ஆண்டுகளுக்கு மேலாக வனாந்தரத்திலே God was his teacher. ஆண்டவர் அவருக்கு போதகராக இருந்து போதனை கொடுத்தார். நானும் வேதாகம கல்லூரியிலே 3 வருஷம் படித்திருக்கிறேன். எனக்கு பல்வேறு வேத பண்டிதர்கள், நல்ல தேவனுடைய மனிதர்கள் எனக்கு போதனை கொடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கற்றுக் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, அவருடைய துவக்கமே நேரடியாக கிறிஸ்துவை இந்த கண்களால் தரிசித்து கண்களுக்குள்ளாகி போய்விட்டது. மூத்த அப்போஸ்தலர்கள், அன்றைக்கு இருந்த பெரிய பிரதான அப்போஸ்தலர்களிடத்திலே அவர் கற்றுக் கொண்டிருக்கிறார். அரபி தேசத்து வனாந்தரத்திலே கிறிஸ்துவின் இடத்திலேயே அவர் அமர்ந்து காரியங்களை ஆவியானவரின் மூலமே கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருந்தார். இவை எல்லாவற்றின் நடுவிலும் அவர் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கிரேக்க மொழியிலே அந்த டென்ஷன் சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது சொல்லுகிறாங்க கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஏரஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோபப்படுறாதீங்க, தொடர்ந்தேர்ச்சியாக வாழ்க்கையில் அது துவங்கினது, அது முடிவில்லாமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை. என் வாழ்விலே சில சமயங்களிலே நான் நினைப்பேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார், அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அவர் இந்த பூமிக்கு வந்தார், நன்மை செய்தார், ஊழியம் செய்தார், போதனைகள் கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பினார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், மீண்டும் தம் சபையை சந்திக்க வரப்போகிறார். இதுக்கு மேல ஆண்டவரை பத்தி தெரிவதற்கு என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா?
இந்த எண்ணம் எனக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து காமிங்க பார்ப்போம். அந்த பாதி நான் ஒருத்தன் தானா? 1 2 3 4 5 பேர் பரவாயில்ல. உங்களுக்கெல்லாம் அதாவது ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்னே எண்ணம் இல்லைன்னு சொல்றீங்களா? என் வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீண்ட காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருந்த அந்த நாட்களை பார்க்கும்போது நான் எவ்வளவு மதியற்றவன், நான் எவ்வளவு அறிவில் குறைந்தவன், எனக்கு எப்படி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றத நான் இப்பொழுது இன்னும் நாட்கள் ஆக ஆக அறிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது என்கிற உணர்வு தான் இருதயத்தில் மிஞ்சுகிறது. சுருக்கமாக அதை நான் புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன். ஒரு தம்பி கீபோர்டு புதுசா தம்பி ரோஹித் படிக்கிறார். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கீபோர்டு உனக்கு வாசிக்க தெரியுமா? அவர் என்ன சொல்வார்? வாசிக்க தெரியுமா? பார்த்தீங்களா, சூப்பரா வாசிப்பேன், வாசிச்சிருவேன் அப்படின்னு தலையாற்றார். இதே நம்ம ஊர்ல இந்தியாவிலே ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் உலக நாடுகள் பிரசித்தம் பெற்ற ஒரு இசை விஞ்ஞானி, விஞ்ஞானி அல்ல, இசை கலைஞர். அவர்கிட்ட போய் கேட்கிறோம், ஐயா உங்களுக்கு கீபோர்டு வாசிக்க தெரியுமா அப்படின்னு. அவர் என்ன பதில் சொல்வார்? சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மானை பத்தி யோசிக்காதீங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேட்கறீங்க கீபோர்டு உங்களுக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னா என்ன சொல்வார்? அவரு தெரியாதுன்னு சொல்வாரா? தெரியும்னு சொல்றார். தெரியும்னு சொல்வார். அப்போ ரோஹித் தெரியும்னு சொல்றதுக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தெரியும்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்பது மூளையை சார்ந்தது அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்பது அவரோடு இணைந்து வாழ்கிற அனுபவம் சார்ந்தது. முதலாவது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம், அல்லது பல வருட விசுவாசியாக அல்லது சீஷராக தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம். நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், எல்லாரும், யோவான் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவே நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்லும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் நாம் அனுதினமும் ஸ்திரம் அடைகிறவர்களாக, வளர்ந்து கொண்டே இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ நாங்கள் ஊருக்கு வந்த புதுசுல தம்பி கனகராஜ், இல்லைன்னா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற தம்பி பில்லி, தமிழ் செல்வன், இவங்க தான் ஆரம்பத்தில் என் கூட இருந்த பசங்க. ஆமா, நான் அந்த ஊருக்கு வந்த புதுசுல இரவு நேரங்களிலே தனியாக ஆலயம் இருக்கும், தங்குறதுக்கு ஜெயசுமணி அண்ணன் வருவாங்க. லீவ் நாட்கள்ல தமிழ் செல்வன் வருவார், பில்லி கிரகம். அவர் மைப்பாறையில் படிச்சுட்டு இருந்தார். இப்போ இந்த தம்பி மாதிரி என்கிட்ட என் கூட 2005 வந்து நினைக்கிறேன், அப்போ இருக்கிறாங்க. இப்போ 2005வது வருஷம் செப்டம்பர் மாதத்துல எங்களை பார்த்து நீங்க கேட்குறீங்க சியோன்னு யாருக்கு தெரியுமா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க சர்ச்சில் பாஸ்டர், அவ்வளவுதான் தெரியும். எங்க சர்ச்சில் பாஸ்டர், ஒரு அண்ணன், அவங்க தூத்துக்குடி, இந்த பசங்களுக்கு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சா, 19 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கேட்கிறோம் உங்களுக்கு அவர் தெரியுமா அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க? தெரியும் சொல்லுவாங்க. அன்றைக்கு தெரியும்னு சொன்னதுக்கும் இன்றைக்கு தெரியும்னு சொல்றதுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள், பல அனுபவங்கள், பல ஐக்கியங்கள், பல நெருக்கங்கள், பல உறவாடல்கள், பல காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இதை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில நாம எவ்வளவு தூரம் வளருகிறோமோ அவ்வளவு தூரம் அவர் உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த உன்னதங்களில் அமரும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த வசனம், அந்த வார்த்தை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாகும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய அறிய அறிய, தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள, அவரோடு நம்முடைய அனுபவங்கள் நிஜமாக 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 தான்
அவர் இருக்கிற இடத்தில் இருக்கிற மேன்மைகளை நாம் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவிலே சற்று நாம் முன்னேறுவதற்கு முயற்சிக்க போகிறோம். இங்கே வாசித்ததான இந்த 3 வசனங்களிலே பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டுதான் இருக்கிறீர்கள். பிதாவாகிய தேவன், நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், இந்த அகில அண்ட சராசரத்தையும் படைத்ததான இந்த மகா பெரிய பரம்பொருள், மெய்யான ஒரே ஏக இறைவன், அவர் அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். நேரமில்லை, ஆகவே நான் வசனங்களை ரொம்ப எடுத்து சொல்ல எனக்கு சமயமில்லை. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் முழுவதிலையும் நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு தான் இருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ நாம உட்பட்டு தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அகில அண்ட சராசரங்களும், இங்கே காண்கிறதான பொருட்கள், இங்கே காண்கிறதான ஜீவராசிகள், ஜீவ ஜந்துக்கள் சகலமும் அவருக்குள் உட்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆன்மா, தேவனை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய ஆன்மா அவருக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவராலே, அவரை கொண்டு, அவருக்கென்றும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கொலோசையர் நிருபத்தை நாம் படிக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே, அவருக்கென்று, அவருக்குள்ளாகவே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இருக்கிற இடத்தை பத்தி எவ்வளவு தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு தூரம் தான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல போய் இருக்கிறோம், அந்த ஊர்ல எது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல. என்ன செய்ய முடியும்? பசிக்கு ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெரியல, என்ன செய்வோம்? கேட்கல, என்ன செய்யறது? பட்டினியா தான் இருக்கணும். செருப்பு பிஞ்சிருச்சு, செருப்பு கடை எங்க இருக்குன்னு தெரியல, என்ன செய்யணும்? ஒரு செருப்பு இல்லாம இருக்கணும், இல்லைன்னா பிஞ்ச செருப்பு சரக்கட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? இழுத்துட்டே அலைய வேண்டியதான். வஸ்திரம் கிழிஞ்சிருச்சு, புதிய வஸ்திர கடைக்கு போகணும், ஆனா தெரியல எங்க இருக்குன்னு, ஆனா போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கிழிஞ்ச வஸ்திரத்தோட கிறுக்கன போல. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்க நண்பர் வர்றார், அந்த ஊர்ல உள்ள நண்பர், என்னப்பா இப்படி இருக்கு, நீ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி செருப்பு போட்டு, கிழிஞ்சிருச்சு துணி கடை, என்ன நீ கிறுக்கங்க, இந்த அடுத்த தெருவுல தான், இங்கதான் இருக்கா, இந்த முன்னாடி உள்ள தெருவுல தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல், இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு சொல்லுவோமா இல்லையா? ஊரெல்லாம் தேடி அலையிறோம் ஒரு காரியத்துக்காக, எது எங்க கிடைக்கணும் தெரியலன்னா அந்த அங்கலாய்ப்பை விட மோசமான அங்கலாய்ப்பு வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் சிலர் சொல்லுவாங்க, நான் தான் திரும்ப சொன்னேன்ல, அடுத்த தெருவுல தான் இருக்குன்னு. அடுத்த தெருவுல அந்த ஒரு இடத்த விட்டு நம்ம எல்லா இடத்தையும் தேடி இருப்போம். இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே யாரா இருந்தாலும் நீங்க தெரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த உலகத்திலேயும் சரி, இந்த உலகத்துக்கு அப்புறமும் நித்தியமாய் அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் ஒரு நாளும் அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இறைவனை அறிந்து கொள்ளாமல் இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும். நேற்று கூட நம்ம தம்பியில் ஒருத்தர் சொன்னார், அவருக்கு என்னன்னா அவர் நல்ல சகோதரர் தான், ஆனா கடவுள் என்ன செய்யணும்? கூரைய பிரிச்சுட்டு முட்டையா பணத்தை அவர் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிடணும்? போட்டுடணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னன்னா, தேவனை அறிவதற்கு விருப்பம் இல்லை,
படைத்த கடவுளை அணிந்து கொள்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவர் கொடுக்கிற பணம் வேணும், அவர் கொடுக்கிற சுகம் வேணும், அவரால் உண்டாக்குற செல்வாக்கு வேணும், எல்லாம் வேணும். ஆனா அவர் மட்டும், அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்ய வேண்டாம், அவர் யாருன்னு தெரியணும்னே எனக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் இருக்கிறோம். நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்களாம் எப்படி சர்ச்சில் நாங்களாம் எப்படி இருக்கோம்? கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவை தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்மை போன்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான், எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். விட்டுவிட்டது மட்டுமல்ல, அவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டம் என்று நான் கருதி இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காக நான் அவரை பின்தொடர்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்ய வேண்டாம், அவர் யாருன்னு தெரியணும்னே எனக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் இருக்கிறோம். நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்களாம் எப்படி சர்ச்சில் நாங்களாம் எப்படி இருக்கோம்? கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவை தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்மை போன்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான், எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். விட்டுவிட்டது மட்டுமல்ல, அவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டம் என்று நான் கருதி இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காக நான் அவரை பின்தொடர்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். இன்றைக்கு இந்த வசனத்திலே ஆழமான 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் 4ஐயும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னும் சமயம் தேவை. கடைசி வசனம் சொல்லுகிறது, அவராலே, கிறிஸ்து இயேசுவாலே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பாக இருக்கிறார். இந்த நாளிலே முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பாய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தின் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சமயம் வாய்த்தால் அடுத்தது நீதியாய் இருக்கிறார் என்பதையும், அதுக்கு அடுத்த சமயம் வாய்த்தால் ஞானமாக இருக்கிறார், 4வது பரிசுத்தமாக இருக்கிறார், இந்த வரிசையிலே சிந்திக்கலாம் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் மீட்பு சிந்திப்பதற்கு நமக்கு சமயம் போதுமானதா இருக்கும் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பாக இருக்கிறார். இயேசு என்னும் நாமத்தில் புவியில் வந்தவரே, நாமம் தொழுகிறோம். இயேசு என்னும், எல்லாரும் சொல்லுங்க, நாமம் தொழுகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் புவியில் வந்தவரே,
தேவன் பூமியிலே அவரை உதிக்க செய்தார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு சகல நன்மைகளும் இருக்கிறது. அதனால முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருக்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள். அவரை அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவராலே மீட்பும் அவராலே தேவனுடைய நன்மைகளும் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக அவரே நமக்கு மீட்பானார். சொல்லுங்க, அவரே நமக்கு மீட்பானார். மீட்பு என்றால் விடுதலை. ஹல்லேலூயா. மீட்பு என்றால் என்னது? விடுதலை. மீட்பு என்றால் காப்பாற்றுவது. ஏதோ ஒரு ஆழமான ஆபத்தில் சிக்கி இருக்கிற ஒருவனை காப்பாற்றுவதை தான் மீட்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு ஆபத்தான டேஞ்சரான நிலைமைக்கு ஒருத்தர் போயிட்டார், இனிமேல் அவரை காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை என்று சொல்லுகிற அந்த நிலையில் இருந்து ஒரு நபரை தூக்கி எடுப்பது, மீட்டுக் கொள்வது மீட்பு. அந்த ஒரு நபரை காப்பாற்றுவதுதான் மீட்பு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் ஒருவராலும் காப்பாற்ற முடியாத ஒரு எல்லைக்கு நாம் சென்று விட்டோம். ஒருவராலும் காப்பாற்ற முடியாத ஒரு தீமைக்குள்ளே நாம் சென்று விட்டோம். ஒருவராலும் விடுவிக்கப்பட முடியாத ஒரு ஆபத்துக்குள்ளே நாம் சென்று விட்டோம். மீட்பு என்பது அப்படித்தான். ஒருவராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்கிற நிலையில் இருந்து ஒரு நபரை காப்பாற்றுவதே மீட்பு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒருவராலும் நம்ம மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் யாருமே காப்பாற்ற முடியாதுங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எவரும் காப்பாற்ற முடியாது. ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு மருத்துவரிடத்திலிருந்து கேள்விப்பட்டேன். கோவில்பட்டியில ஒரு பிரபல்யமான ஒரு மகப்பேறு மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர். அவங்க வீடு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒன்னாதான் இருக்குது. வீடு, ஹாஸ்பிட்டல். அவங்க பிரசவம் பார்க்கிறதுல நான் ரொம்ப கை தேர்ந்தவர்கள். கோவில்பட்டியில இந்த சரௌண்டிங்ல ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அவர்கள் பிரசவம் பார்த்திருக்கிறார்கள். அவங்க மகளுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். எல்லாம் இயல்பாக இருக்கிறது. ஒரு டாக்டர் நம்மளே பொதுவாக எத்தனை ஸ்கேன் பார்க்க சொல்றாங்க, அதுக்கு ஒரு ஸ்கேன், இதுக்கு ஒரு ஸ்கேன், இதுக்கு ஒரு ரத்த டெஸ்ட், இதுக்கு ஒரு அப்படி இப்படிங்க. உங்க மகளுக்கு பார்க்காம இருப்பாங்களா? எல்லாம் பார்த்து எல்லாம் நார்மல். டெலிவரி நெருங்கி வருகிற நேரத்தில் சரி நம்ம ஒரு கடைசி ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறோம். வீடு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்று தான். லிஃப்ட்ல கூட்டிட்டு போறாங்க. ஆனால் அந்த மருத்துவர், அந்த பெண் மருத்துவர் அவங்களுடைய மகளுடைய பிரசவத்தில் அந்த பிறந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் அவங்க எத்தனையோ, அந்த டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க, எத்தனையோ பேருக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்பி அவர்களிடத்தில் போகிறார்கள். அப்போ அவங்க பிள்ளைக்கு எவ்வளவு கவனமா பார்ப்பாங்க. ஆனால் அவர்கள் பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல யாரையும் காப்பாற்ற முடியாது. மனிதர்கள் நம்ம செய்கிறதெல்லாம் சின்ன சின்ன உதவிகள். சின்ன நான் மட்டும் இல்லைன்னா அவனுக்கு அன்னைக்கு நான் தாங்க அவனை காப்பாத்தினேன் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்லாதீங்க. நம்மளும் அதே நிலையில தான் இருக்கிறோம். சரீர பிரகாரமாக உள்ள கஷ்டங்களை பார்த்து ஒருவர் விழுந்துட்டா நம்ம தாங்கி பிடிக்கிறோம். ஒருவர் கஷ்டப்பட்டு அவங்களை தூக்கி விடுகிறோம். ஆனா ஆன்மாவின் நிலையை ஒருவரும் காண முடியாது. ஆன்மாவின் நிலையை அறிந்த ஒரே நபர் நம்மை படைத்த ஆண்டவர். நம்ம ஆன்மா செத்து கிடக்குதுங்க, அது கூட நமக்கு தெரியாது. என் ஆன்மா அழிந்து கொண்டிருக்கிறது, என் ஆன்மா நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறது, என் ஆன்மா பிசாசினாலும் சாத்தானாலும் அவனுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற கொடூரமான ஒரு இடத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கூட உணர முடியாத நிலையில் தான் மனிதன் இருக்கிறான். அப்படின்னா மனிதனுடைய நிலை எவ்வளவு உதவியற்ற நிலை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உதவியற்ற நிலையில் இருக்கிறதான நமக்கு உதவக்கூடிய ஒரே நபர் சிலுவையில் தன் உயிரை கொடுத்த
கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் ஒருவர் தான் மனிதர்களை மீட்க முடியும், காப்பாற்ற முடியும், விடுவிக்க முடியும், அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்க முடியும். இன்றைக்கு அவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவரால் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், அவரால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கை உங்கள் ஜீவியங்களில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இதுவரையிலேயும் என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபராக, இதுவரையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு பெண்ணாக, ஆணாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இன்றே அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வந்து விடலாம். உங்கள் கைகளிலே தான் அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என் மீட்பாளர் என்கிற விசுவாசமும் அறிவும் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே என் மீட்பாளர்னு சொல்லிட்டு வெவ்வேறு மீட்பாளர்களை தேடி அலையக்கூடாது. அது என்ன தெரியுமா? அது ஒரு குருட்டாட்டமான நிலை. அது குருட்டாட்டமான நிலை, பிரயோஜனமற்ற நிலை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வந்து பல வருஷம் ஆயும் இன்னும் வேலை மீட்பர்களை, வேலை சகாயங்களை, வேலை காப்பாற்றுகிற நபர்களை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை மனம் திரும்பும்படி இந்த ஆராதனையிலே தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. வேலை சகாயர்களை தேடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மனிதர்களை காப்பாற்றி விடுவார்கள் என்று மலை போல நம்பிக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் திறமை உங்களை காப்பாற்றும் என்று மலை போல நம்பிக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் திறமையெல்லாம் நான் குறை சொல்லவில்லை. அவைகளுக்கெல்லாம் ஒரு மட்டான ஒரு எல்கை உண்டு என்பதை புரிந்து கொள்ளும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்மை மீட்கிறவர், நம்முடைய ரட்சகர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து காப்பாற்றுவதற்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை மீட்கும்படியாக அவர் அழைக்கிறார். இன்றைக்கு உங்களை காப்பாற்றும்படியாக அவர் கூப்பிடுகிறார். உங்களை பட்சமாய் அழைக்கிறார். ஆபத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, என்னிடத்தில் வாருங்கள். அதைத்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம சபைக்கு நான் கூட வந்துடுறோம், ஆனா கர்த்தருக்குள்ள வர மாட்டேங்கிறோம். சபைக்கு வந்துடும், ஜெப கூட்டத்துக்கு வந்துடும், எப்பயாவது நண்பர்கள் கூப்பிட்டா சில காரியத்துக்கு வந்துடும். நல்லது. இங்க வருவது நோக்கம் என்ன? நீங்க இந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டு போறது இல்லைங்க. ஐயா, அம்மா, உங்களை படைத்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே நீங்கள் வந்து அவர் எதிலிருந்து மீட்டு விடுகிறார்? 3 காரியங்களை புரிந்து கொள்வதற்காக வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. எல்லாவற்றிலும் இருந்து அவர் மீட்டு விடுகிறார். ஆனால் அந்த எல்லாவற்றையும் 3 காரியத்திற்குள்ள வேதாகமம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. ஒன்று, பாவம். பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு விடுகிறார். பாவத்திலும் சாபத்திலும் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டு விடுகிறார். ஆண்டவர் எதிலிருந்து காப்பாற்றுகிறார்? பாவத்திலும் சாபத்திலும் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் 23ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் பாவம் செய்து ஒருவன் ஆகிலும் இதற்கு விலக்கு இல்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, உப்பு தின்னா உப்பை யாரும் சாப்பிட மாட்டாங்க, அப்படித்தானே? யாராவது உப்பு சாப்பிடுவாங்களா? உப்பு அதிகமா உள்ள பண்டத்தை சாப்பிட்டா தாகம் அதிகமா எடுக்குங்கிறது இயல்பான வழக்கம். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னா அதை விட ஆழமானது, பாவம் செஞ்சா மரணம் நமக்கு உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு ஒருவனும் தப்ப முடியாது. பாவத்தின் சம்பளம் என்னது? அதை ஏன் அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? கொடூரமானது. மரணத்துக்கு நாம் யாரும் தப்ப முடியாது. ஞானியாக இருக்கலாம்,
பெரிய பெரிய கல்விமானாக இருக்கலாம், மீட்கப்படாவிட்டால் அவர்கள் மரணத்தை தான் அடைவார்கள். இந்த மரணத்திலிருந்து, பாவத்தின் சாபத்தின் சம்பளமாகிய மரணம், பாவத்தோட சாபத்தை பிரிக்கவே முடியாது. பாவம் செய்த உடனே மனிதர்களை வந்து சேர்ந்து கொண்டது சாபமும் அடிமைத்தனமும் தான். இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து, நான் என்ன அவ்வளோ பெரிய பாவியா, நான் நல்லா தானே வாழுகிறேன், நான் எவ்வளவு ஒழுக்கமானவன் தெரியுமா, எவ்வளவு ஒழுக்கமானவன் தெரியுமா, நான் எவ்வளவு சுத்தமா இருப்பேன் தெரியுமா, என் வார்த்தையில கூட எவ்வளவு கவனமா இருப்பேன் தெரியுமா. ஐயா, வேதம் சொல்லுகிறது, மனிதர்களுக்கு தேவன் நியமித்த புனித நூல் சொல்லுகிறது, மனிதர்கள் எல்லாரும் பாவிகளாக நாம் இருக்கிறோம். இன்னும் ஆழமாய் வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்குள்ளே நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், பாவத்திற்குள்ளே மூழ்கி இருக்கிறோம், உளையான சேரு, பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் பாவத்திலையும் சாபத்திலையும் மூழ்கி இருக்கிறோம், பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டிருக்கிறோம், பாவத்திலையும் சாபத்திலையும் குடிகொண்டிருக்கிறோம், பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானி சொல்லுகிறார், மனிதர்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறார்களாம். அப்படி என்றால் பாவத்தையும் சாபத்தையும் மனிதர்களாகிய நாம் பருகிக் கொண்டே இருக்கிறோம். என்றைக்கு இதிலிருந்து ஒரு மீட்பர் நம்மை மீட்கிறாரோ, என்றைக்கு ஒரு நபர் இதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறாரோ, அன்றிலிருந்து தான் நாம் இதிலிருந்து வெளியே வர துவங்குகிறோம். எப்பேற்பட்ட பாவியையும் கர்த்தர் மீட்க வல்லவராக, எப்பேற்பட்ட துரோக செயல் புரிந்தவர்களையும் அவர் மன்னிப்பதற்கு தயை பெருக்கவராக. உண்மையான மனம் திரும்புதலை, உண்மையான மன மாற்றத்தை, உண்மையாய் அவர் மேல் வைக்கும் நம்பிக்கையை தான் அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். If at all you could come to Christ Jesus, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நம்பி நீங்கள் வர முடியும் என்று சொன்னார். நீங்கள் எந்த மதத்தினரோ, எந்த மார்க்கத்தினரோ, எவ்வளவு படித்தவர்களோ, எந்த மொழி பேசுகிறவர்களோ, எந்த ஜாதிக்காரர்களோ, இந்த உலகத்தின் எந்த பிரிவுக்குள் கிடந்தாலும் சரி, அவர் உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் மட்டும் நீங்கள் வந்துவிட்டால் அவர் உங்களை மீட்காமல் விடவே மாட்டார், உங்களை காப்பாற்றாமல் விடவே மாட்டார், அவர் உங்களை ரட்சிக்காமல் விடவே மாட்டார். பேதுரு என்ற அவருடைய சீஷன் ஒரு நாள் அவர் கடலில் நடந்த பொழுது அவன் சொன்னான், நீரையானால் நானும் வரட்டும் வா என்று ஆண்டவர் கூப்பிட்டார். தண்ணீரிலே கிறிஸ்துவை போல நடந்து வந்தவன் திடீரென்று அந்த சூழல்களினாலே பயந்து போய் மூழ்க ஆரம்பித்த பொழுது உடனே அவனை ரட்சித்தார். விசுவாசித்து அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களை அவர் ரட்சித்தார். பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து அவர் மீட்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தில் இருந்து நம்மை மீட்கிறார். அந்த பாவத்தின் சம்பளம் கொடுக்கிறதே மரணம். அந்த சம்பளம் எல்லாருக்கும் உண்டு. வேலை பார்த்தா சம்பளம் வாங்காம யாராவது விடுவோமா? வேலை பார்த்து சம்பளம் கொடுக்கணும், அது எவ்வளவு அநியாயம். அதே மாதிரி மனுஷனுடைய பாவத்திற்கு உரிய சம்பளம் மரணம். அந்த மரணத்தில் இருந்து ஆண்டவர் மீட்கிறார். கிறிஸ்தவங்களும் செத்துதானங்க போகிறாங்க, கிறிஸ்தவங்களும் சாகாமலா இருக்காங்க? இல்லை, கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள். வேதம் சொல்லுகிற, என்னை நீ விசுவாசித்தால் உனக்கு நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, அன்றைக்கு என்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை, தேவனை நமக்குள்ளே வரவழைக்கிறோமோ, அன்றைக்கு நமக்குள்ளே முடிவில்லா ஜீவன் வந்து விடுகிறது. அதனாலதான் மரணம் நமக்கு ஒரு பொருட்டு அல்ல. மரணம் என்பது முடிவு அல்ல. மரணம் என்பது நமக்கு அடுத்த நிலையின் தொடர்ச்சியின் ஆரம்பம் தான் மரணமாக இருக்கிறது. ஏனென்றால் தம்முடைய சாவை கொண்டு சாவை தேவன் சிலுவையில் அழித்து போட்டார். மூன்றாவதாக அவர் பிசாசுகளிடத்திலிருந்து உங்களையும் என்னை விடுதலை. மனுஷனுக்கு ஒரே ஒரு எதிரி தாங்க. உங்க ஸ்கூல்ல ஓயாம உங்கள்கிட்ட நோய்க்கான ஒருத்தி, அவங்க உனக்கு எதிரி கிடையாது. உங்க குடும்பத்துல உங்க சொத்தெல்லாம் அபகரிக்கிறாங்களே, அவங்க எதிரி கிடையாது. உங்க பக்கத்து வீட்டுலயோ, உங்க தெருவுலயோ, உங்க வேலை ஸ்தலத்திலயோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு சத்துரு கிடையாது.
முழு மனித குலத்திற்கும் ஒரே ஒரு சத்துருவை வேதாகமம் அடையாளம் காட்டுகிறது. அந்த சத்துருவின் பெயர் சாத்தான். சாத்தானின் வல்லமையில் அகப்பட்டிருந்த யாவரையும், இருளுக்குள் அகப்பட்டிருக்கிற யாவரையும் அவர் விடுவிக்க வல்லவராக. ஒரு சாட்சி ஐயா அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா, ஏதோ ஒரு தூர இடத்துல இருந்து ஒரு மனிதன் சத்துருவினால் கட்டப்பட்டிருந்தார். பிசாசு வெவ்வேறு விதங்கள்ல நம்மை கட்டுகிறான். பிசாசு வெவ்வேறு விதங்களிலே மனிதர்களை கட்டி வைக்கிறான். சிலரை பொழுதுபோக்குல கட்டி வைக்கிறான், சிலரை தவறான நடக்கைகளிலே கட்டி வைக்கிறான், சிலரை வன்முறையிலே கட்டி வைக்கிறான். அவன் பல தந்திரங்களை வச்சிருக்கிறான். ஆனால் எல்லாம் அவனுடைய ஆயுதங்கள் மனிதர்களின் மேல் அவன் பிரயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். சிலருக்கு பயம் நீட் எழுதுறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க, உடனே என்ன செஞ்சுறாங்க, தோத்துறாங்க, செத்துறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தோல்வி இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது என்கிற ஒரு பயத்தை அவனுக்குள்ளே கொடுத்து விடுகிறது. பிசாசின் வல்லமைகள், எரிச்சல், கோபம், வாழ்க்கையில வர ஏதோ ஒரு பிரச்சனை அவர்கள் என்ன செய்து பயத்திற்குள்ளே, அவன் நம்பிக்கைக்குள்ளே, வாழ்க்கையின் வெறுமைக்குள்ளே, விரக்திக்குள்ளே நடத்தி அவர்களை வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளும்படி நடத்துகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட பிசாசின் நம்மால் அறிந்த தந்திரங்கள், நம்மால் அறிய முடியாத எல்லா தந்திரங்களிலும் இருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த மீட்பை குறித்து நீங்க இன்னும் ஆழமா தெரிந்து கொள்ளணும்னா ஒரு அழகான வேத பகுதி 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்தில் இருக்கிறது. மோரியா மலையிலே உள்ளதான அந்த சம்பவம் 14ஆம் வசனம் வரைக்கும், 1லிருந்து 14 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி உங்களுக்கு முடித்து விடுகிறேன். நேரம் இல்லை, ஆகையினாலே நான் சொல்ல வேண்டியவைகளை சொல்ல வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தகப்பன், நீண்ட நாட்கள் குழந்தைகள் இல்லை, நீண்ட நாட்கள்னா ரொம்ப நீண்ட நாட்கள், வருடங்கள், 75 வயதாக இருக்கும்போது கடவுள் சொல்லுகிறார், உனக்கு நான் இவன் கடவுளை நம்பின ஒரு மனிதன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் 25 வருஷம் கழிச்சு தான் குமாரனை கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு காத்திருந்து, வேதம் சொல்லுகிறது 100வது வயதிலே அந்த மனிதனுக்கு அந்த குமாரனை கர்த்தர், அந்த அம்மாவும் அந்த ஐயாவுடைய சரீரம் பலனிழந்த நேரத்தில் ஆண்டவருடைய அற்புத செயலால் இந்த மகன் பிறந்தான். அந்த மகன் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசா இளவட்டமா வளர்ந்து அப்படி நிற்கிறான் கம்பீரமா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் மகனை நீ கொண்டு போய் எனக்கு பலி செலுத்து. உன் மகனை கொண்டு போய் எனக்கு, ஏனென்றால் பலி செலுத்தாமல் மனிதர்கள் தேவனிடத்தில் சேரவே முடியாது. எப்படி? பலி செலுத்தாமல் மனிதர்கள் தேவனிடத்தில் சேரவே முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உன் மகனை பலி செலுத்து, அதன் மூலமா நீ என்னை கிட்டி சேரலாம். மகனையா? எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற மகனை அப்படின்னு அவன் கேட்கல. என் வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம், என்னை படைத்த கடவுளை நான் அடைய வேண்டும். அதுதான். உங்களுக்கு இன்றைக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்கோங்க அன்பு தேவ மக்களே, இவைகள் எல்லாம் முக்கியமானவைகள் அல்ல. நீங்கள் தேவனை கிட்டி சேர்வதுதான் முக்கியமானது. அந்த சம்பவம் அதை தான் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. நாம கர்த்தரை கிட்டி சேரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை பலி செலுத்தி விடு. ரத்தம் சிந்தினால் தானே நீ என்னிடத்தில் சேர முடியும். உன்னிடத்தில் இருக்கிற மேன்மையான பலியாகிய உன் குமாரனை என்ன செய்து விடு. எனக்கு இரக்கமற்ற கடவுள் அல்லவா அப்படின்னு நமக்கு தோணுது. அவருக்கு மனசாட்சி தான் இருக்கிறதா? உண்மையாக அவர் கடவுள் தானா? அவருக்கு அறிவு இருக்கிறதா? ஒரு உண்மையான கடவுள் இப்படி எல்லாமா செய்வார்?
கடவுளுக்கு, ஆண்டவருக்கு, தேவனுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு மனிதன் என்னை கிட்டி சேரணும், அதுதான் முக்கியம். வேற எதுவும் முக்கியம் கிடையாது. ஐயா, இழப்புகளை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க கவனிக்க வேண்டியது இழப்புகளை அல்ல, நீங்கள் சேர வேண்டிய இடத்தை தான் நீங்கள் கவனித்து பார்க்க. என் தேவனை நான் கிட்டி சேருகிறேனா என்பதை பாருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். என்னுடைய மனநிலை என் ஆண்டவரை நான் கிட்டி சேர வேண்டும் என்பது பிரதானமாக இருக்கும் என்றால், உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற, கவலைப்படுத்தி கொண்டிருக்கிற, சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, பாரப்படுத்தி அழுத்தி கொண்டிருக்கிற கேள்விக்குறிகள் எல்லாவற்றுக்கும் பதிலாக இறைவனே மாறிவிடுவார். அது நீண்ட ஒரு கதை. மகனை எல்லாம் கூட்டிட்டு, வேலைக்காரன் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. வழி செலுத்துகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறி ஆண்டவர் ஒரு உச்ச மலையில தான் சொல்றார், மோரியா என்கிற மலை. அந்த மலையில அவர்கள் ஏறி போய் இப்பொழுது பலிய தகப்பன மகனும் மட்டும் இருக்கிறாங்க. பலிபீடம் கட்டப்பட்டது. இந்த பலிபீடத்தின் மேல மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, கத்தி இருக்கு, கயிறு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி செலுத்துறதுக்கு நீங்க என்னென்ன வச்சிருப்பீங்களோ எல்லாம் இருக்கு, பலி பொருளை காணுமே. கர்த்தர் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டார். ஏமாத்தில உண்மையை சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார். அது ஏமாத்தில உண்மைதான். இப்போ வந்து சொல்லுகிற, மகனே நீ தான் பலி பொருள், உன்னை தான் ஆண்டவர் பலி செலுத்த சொன்னார். அந்த தகப்பன் அந்த பிள்ளையை எவ்வளவு நேர்த்தியாக வளர்த்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. ஏங்க, உங்க 18 வயசு மகன் நீங்க சொன்னா கேட்பாங்க. உங்க 18 வயசு 16 வயசு மகனோ மகளோ நீங்க சொல்லுறத அப்படியே கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ நீங்க நல்லா வளர்க்கலன்னு அர்த்தம். ஆபிரகாமை மாதிரி வளர்க்கலன்னு அர்த்தம். ஆனா ஆபிரகாமின் மகன் எந்த அளவுக்கு சொன்னதை கேட்டார்னா, எப்ப நீ தான் பலி பொருள், உன்னை தான் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் இந்த ஆபிரகாம் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். நம்ம வாழ்க்கையில மகனே, நமக்கு நல்ல ஆடுகள், கழுதைகள், மாடுகள், செல்வாக்கு, வேலைக்காரர்கள், சொத்துக்கள் இதெல்லாம் இருக்குப்பா, அது முக்கியம் கிடையாது. நீயும் நானும் தேவனிடத்துல சேர்றது ஒண்ணுதான் முக்கியங்கிற பாடத்தை அந்த தகப்பன் அந்த மகனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? சின்ன கை குழந்தைகளை வச்சிருக்கிற தம்பி, தங்கச்சி, உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான ஆலோசனை, தெரிந்து கொள்ளுங்கள். உங்க பிள்ளைக்கு ஒரு காரியத்தை மட்டும் கற்றுக் கொடுங்க. நான் என் தேவனுக்கு சொந்தமானவன். நான் என் தேவனுக்கு மாத்திரம் சொந்தமானவன். நான் அவருக்கு தேவை. என்னை எப்போ அவர் கேட்டாலும், எப்போ அவர் கூப்பிட்டாலும், எதுக்கு என்னை அவர் எடுக்கும் நினைச்சாலும், என் உயிரையே எடுக்கும் நினைச்சாலும், இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு ஸ்தேவானை போல கொடுப்பேன்கிற நிலைமைக்கு சிறு வயதுல இருந்து உங்க பிள்ளைகளை வளர்க்க. உங்க பிள்ளைக்கு சந்தேகம் வரும், இப்படிப்பட்ட ஆண்டவர் அப்பாவை விட அம்மாவை விட அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்துறவர் ஆண்டவரா அப்படின்னு உங்க பிள்ளைக்கு கஷ்டம். என்ன செய்ய இப்படி கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லாதீங்க. அப்பாவையும் அம்மாவையும் விட அவர் உன்னோடு இருந்து அன்பாய் நடத்துகிற நம்பிக்கையின் ஒரே தெய்வம் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக். என் மகனை பாரு, என் கண்ட்ரோல்ல வச்சிருக்க, நில்லுன்னா நிப்பா. அப்பா உன்ன மாதிரி மகமான பிள்ளைகளை வளர்க்க முடியாதுப்பா, என்ன நண்டு மாதிரி இருக்காது, ஒன்னும் கேட்காதீங்க. நீ பாரு சொன்னா இப்படி கேட்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது பெருசு கிடையாது. உங்க கட்டுப்பாட்டை விட்டு தப்புன்னு துள்ளி குதிச்சு போறதுக்கு ஒரு நொடி ஆகாது. ஹலோ பெற்றோரே, நான் ஒரு முறைச்சேன்னா அப்படியே நின்றுவாங்கள, செல்லாது. உங்களுக்கு பயந்து நடக்கணும்னு பிள்ளைகளை நடத்தாதீங்க, தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு நடத்துங்க. ஆமா, சரி அப்படின்னா என்னப்பா அப்படிமா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சரி அப்படின்னா அப்படின்னு பார்ப்பான். அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு சரி அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்பா. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சரின்னா என் மகன் உங்களுக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ஒபீனியன்டான நல்ல பிள்ளை, கற்றுக் கொடுத்த பிள்ளை, ரொம்ப நல்ல மகன், அதுல எந்த
எந்த சந்தேகமும் இல்லை. அவன் நல்ல மகங்கிறதுனால அவனை 35 வயசுல துளைச்சு கொடுக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நானு நம்மளே அவங்கள நம்ம கையை விட்டு பறந்து போங்கன்னு விட்டுறணும். இத்தனை வயசு ஆயிடுச்சு ஆனாலும் முறப்பு குறைச்சேன்னா மகன் அப்ப நீங்க நல்ல தகப்பன் இல்லைன்னு அர்த்தம், நல்ல தாய் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க எல்லாம் இப்பவே முறைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களை சிலரை பத்தி கேள்விப்படுறேன், அப்பா அம்மாவெல்லாம் கை நீட்டுறீங்கன்னு. தாய் தகப்பனை என்ன செய்றீங்களா? அடிக்கிறீங்களா? ரொம்ப திறமை நினைக்கிற பொழுது தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைங்க, கணவன் அடிக்கிற மனைவி, மனைவி அடிக்கிற கணவன், இதெல்லாம் ரொம்ப திறமை நினைச்சுக்கிறீங்க. யாரும் இருந்தா மனம் தெரிஞ்சுங்க. ஒரு பாட்டி வந்து பேசுது என்கிட்ட, பேரன் பின்னாடி எனக்கு பின்னாடி இருந்து முறைக்கிறான். நானும் பார்க்காத மாதிரி அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அதாவது என்னன்னா, பாசம் இல்லாமலாம் கிடையாது, பாசம் இருக்கு. பாட்டி கொண்டா அந்த பேரன் தான் போய் எல்லாம் செய்யறான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை தெரிந்து நம்ம நம்பிக்கையை வைக்க வேண்டிய, பயப்பட வேண்டிய, அன்பு பாராட்ட வேண்டிய, எதிர்பார்ப்பு வைக்க வேண்டிய ஒரே இடம் ஈசாக்காவை அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு அது தெரிஞ்சது. பலிபீடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அடுத்தது குட்டி பலி செலுத்தணும். குத்துகிற நேரத்துல ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர் மறுபடியும் கூப்பிடுகிறார். ஆபிரகாமே, எதிர்த்து உன் மகனை நான் மீட்கிறேன். உன் மகனுக்கு பதிலாக அந்த புதர்ல ஒரு ஆடு இருக்கு பார்த்தியா, அந்த ஆடை எடுத்து பலி செலுத்து. நீ என்கிட்ட சேரணும்னு ஆசைப்படுறவன், இவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறவன், என்னை பயப்படுகிறவன் எனக்காக, உனக்காக இல்லப்பா, எனக்காக இல்லப்பா, இனி வருகிறதான சந்ததிகளில் என்னிடத்துல எப்படி பற்றுதலோடு இருக்கணும்ங்கிறத நீ நன்றாய் கற்றுக் கொடுத்து விட்டாய். அப்பதான் சொல்ற, நீ என் சிநேகிதன், நீ என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் தன் சந்ததியாருக்கு எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை, நியமங்களை கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் தாண்டி விட்டது. 2000 ஆண்டுகள் தாண்டி விட்டது. இந்த உலகம் பாவத்திற்குள்ளே, சாபத்திற்குள்ளே, பயத்திற்குள், வேதனைகளுக்குள், அக்கிரமங்களுக்குள்ளே நிரம்பி இந்த உலகம் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி பாவம், சாபம், அக்கிரமம், கட்டுகளுக்குள்ள நிரம்பி இருக்கிறதோ அதே போல இந்த முழு உலகமும் காணப்பட்டது. அப்பொழுது பரமபிதா நம்மை படைத்த தேவன் அவர் சொன்னார், நான் படைத்த என் மக்கள் என்னை அறியாமல், நான் யார் என்று தெரியாமல், அவர்கள் இஷ்டம் போல பல தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனதும் மாமிசமும் விரும்பினதையெல்லாம் செய்கிறார்கள், ஒழுக்கமே இல்லை, அவன் தன் விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்காக ஆட்டு பலி, மாட்டு பலி, ரத்தத்தினால் மீட்பு உண்டு. ஆனா இதுவரைக்கும் நம்ம செலுத்தின ஆட்டு மாட்டு பலி எல்லாம் காணல அப்படின்னு சொன்னப்போ அவருடைய ஏக புதல்வன், அவருடைய ஏக புதல்வன், ஏக குமாரன் என்கிற ஸ்தானத்தில் என்கிற வார்த்தை என்கிற இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமிட்ட மகனை கர்த்தர் கேட்டாரு. இப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனையே அவர் இந்த பூமிக்கு கொடுத்தார். தன்னுடைய மகனை இந்த பூமிக்காக கொடுத்தாங்க. அவர் இரக்கமற்ற கடவுள் அல்ல, அவர் இரக்கமுள்ள கடவுள். அவர் அன்பற்றவர் அல்ல, அவர் அன்பு நிறைந்தவர். அவர் உண்மை அற்றவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். கொடுக்கிற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு இந்த கடவுள். அப்படிப்பட்டவர் அல்ல இந்த ஆண்டவர். அதை அவர் வெளிப்படுத்தின இடம்தான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரத்தில் காயப்படாத இடமே இல்லை. உச்ச தலை முதல் உள்ளக்கால் வரையிலேயும் உடம்பெல்லாம் ரத்தம்.
வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகிலே இருக்கிறதான சதைகள் ஒன்றும் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விட்டு நாம் நம்முடைய முகங்களை திருப்பிக் கொண்டோம். ஏனென்றால் அவருடைய சடலம், அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த வேதனையின் காட்சியை பார்ப்பதற்கு கூட நமக்கு அசுத்தமாக, ஐயரமாக, அருவருப்பாக இருந்தது. அவரை விட்டு நம்முடைய முகங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டோம் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் எழுதிக் கொண்டே இருக்கும்போது எழுதுகிறார், வார்த்தைகளினால் விவரிக்க முடியாதவராக அவர் அந்த கேடடைந்தார் என்று சொல்லி முடிக்கிறார். அவருடைய கேட்டை என்னால் விவரிக்க முடியவில்லையே, அவருடைய பாடுகளை என்னால் விவரிக்க முடியவில்லை. கடவுளால் தண்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று நாம் எண்ணினோம். உலகத்தின் மொத்த அசுத்தத்தையும் சுமந்து நிற்கிற ஒரு மிக மோசமான ஒரு நபர் என்று அவரை நாம் பார்த்து எண்ணினோம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அந்த கேடு அடைந்தார். அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். அவர் காரி உமிழப்பட்டார். அவர் நிந்திக்கப்பட்டார். அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடிக்க முடியும் என்று சொல்லப்பட்ட அவர் எல்லாராலும் கீழாக எண்ணப்பட்டார். ஏதோ உங்கள் கண்களில் கண்ணீரை வர வைப்பதற்காக அவர் நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக, உங்களை என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, தூக்கி எடுக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை அவருக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வேதனைகளை அனுபவித்தார். வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அவருடைய அன்பை. ஆகினால்தான் அவர் செய்திகளினாலே அவருடைய அன்பை நமக்கு விளக்கி காண்பித்தார். இறைவனின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக தியாகமாக தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? எபேசியர் 1:7. அவருடைய கிருபையான ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, ஓ ஜீசஸ், இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் சொல்லுகிறோம், நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, அவருக்குள்ள இருக்கிறேங்கிறத உணர்ந்து அவருக்குள் வாழும் வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். உங்க வாழ்க்கைய இழந்து போய், நொந்து போய், கெட்டு போய், வேதனைப்பட்ட நிலையில நீங்கள் இன்றைக்கு இருந்தால் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பதற்கு நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜீவகாலம் எல்லாம் பிரசங்கிக்கும்படி அர்ப்பணித்திருக்கிற என் இயேசு கிறிஸ்து வல்லவராக அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4:30. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரிக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவரால, இரத்தத்தினால மீட்டவர், தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால மீட்கப்பட்ட மக்களை அவர் முத்திரிக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க வேகமாக நாம் முடிக்கணும். நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் வெள்ளாட்டுக்கடா, இளம் காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா.
இவர் உண்டாக்கி இருக்கிற மீட்பு தற்காலிகமான மீட்பு அல்ல. ஐயா, ஏதோ தலைவலி வந்தா பெயின் ரிலீஃப்க்கு ஒரு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் நைட்டு தூங்கி எந்திக்கும் போது திருப்பி வர்றது தற்காலிகமான மீட்பு அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களிப்பதும் உங்களுக்கு கொடுப்பதும் நித்திய மீட்பு, முடிவில்லாத மீட்பு, நிரந்தரமான மீட்பு. அந்த காப்பாற்றப்படும் நிலையை யாரும் தடை செய்ய முடியாது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பாருங்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கிவிட்டார். நியாயப்பிரமாணம் சொன்னது நான் பாவம் செய்தபடினாலே, நான் பாவம் செய்தபடினால் நான் சாக வேண்டும் என்று சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனையிலிருந்து என்னை மீட்பதற்காக அவர் மரித்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். அழிவுள்ள வஸ்துக்களாகிய நமக்கு வெள்ளியும் பொன்னுதான் பெருசு. ஆனா வேதம் சொல்லுகிறது வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சும்மா சிம்பிளா சொல்லிடாதீங்க. புதிதாக ஆண்டவருக்குள் வருகிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. அது ஏதோ மந்திர சொல்ல அல்ல, அது ஏதோ சும்மா உச்சரிக்க வேண்டியது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லும் போது உங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தின் அந்த தியாகத்தை உணரட்டும். இயேசுவின் ரத்தம்னு சொல்லும் போது அவருடைய தியாகத்தையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய வேதனைகளையும் என் மேல வச்ச அண்மையை நான் உணர்ந்து சொல்லும் போது அது எனக்கு ஜெயமாய் மாறுகிறது, அது எனக்கு வாழ்வாக மாறுகிறது, அது எனக்கு மீட்பாக மாறுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தீர்கள் என்று வேத வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஹல்லேலூயா. யா, அவர் மீட்கிறவர், அவர் மீட்பு, அவர் ரத்தம் காப்பாற்றுகிறது. நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். இவரை நம்புங்கள், இவரை மனசார நம்புங்கள். ஏமாத்துறவனெல்லாம் நம்புறோமே, ஏமாத்துறவனெல்லாம் நம்புறோமே, அப்படிதானே? இந்த துணி அயன் பண்ணி நீங்க அயன் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு கடையில சொன்ன உடனே நம்பி வாங்கிக்கிறோம். வந்து துவைச்சா பார்த்தா அது அயன் பண்ணா கூட சொல்லிட்டு போக மாட்டேங்குது. அப்புறம் தான் தெரியுது நமக்கு, ஐயோ ஏமாந்துட்டேன் அப்படின்னு. இந்த நெட்டை மட்டும் நீங்க 50 ரூபாய்க்கு வாங்கி உங்க ஸ்டவ் மேல கவுத்திட்டீங்கன்னா 50 நாளுக்கு வரும், உங்க சிலிண்டர் 150 நாளுக்கு வரும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடும், நம்பி வாங்கி கவுத்துறோம். அது பார்த்தா 50 நாளுக்கு வர்றது 40 நாள் 35 நாளே முடிஞ்சிருது. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. உங்கள் ஜெயத்தை முதலாவது உங்களுக்கு சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார். நம்பி வாருங்கள். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு மீட்பர் தேவை. நான் நல்லா தானே இருக்கேன் நினைக்காதீங்க. நான் நல்லா இருக்கிறேன் நினைத்துக் கொண்டிருந்தவர்களுடைய வாழ்க்கைகள் நொடி பொழுதில் மாறிவிட்டது. நம்ம பணமோ பொருளோ நண்பர்களோ செல்வாக்கோ குடும்ப பின்னணியோ எதுவும் உங்களை மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மீட்க முடியும். அவர் என்னை மீட்டுக் கொண்டார். என் பாவங்களிலிருந்து அவர் என்னை மீட்டுக் கொண்டார். என் சாபத்திலிருந்து என் அக்கிரமத்திலிருந்து என்னை அவர் மீட்டுக் கொண்டார். என்னை பாதாளத்தின் வல்லடிக்கு என்னை மீட்டுக் கொண்டார். உங்களையும் அவர் மீட்டுக் கொள்ள வல்லவர். என்
சிறு பிராயத்தில் அவரை நம்பும் பாக்கியத்தை இந்த அடிமைக்கு, இந்த பாவிக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்குள்ளே உங்களை அழைப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு உயிர்னு ஒன்று இருக்குன்னு அதுக்கு ஒரே ஒரு நோக்கம், நம்பிக்கையற்ற மக்களை இந்த நம்பிக்கையுள்ள தேவனுக்கு நேராக அழைப்பதற்காக நடத்துவதற்காக. பணியை போய் செய்கிறேன். நம்பி இயேசுவை நம்பி வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். எதையும் யோசிக்காதீங்க. பேதுரு ஒரு நாள் கரையில் நின்று வெறுமையாய் வலைகளை கழுவி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, இதை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. நான் போயிட்ட நாளைக்கு என்ன செய்வேன், என் குடும்பம் என்ன செய்வீங்க, என் தொழில் என்ன, என் படகு என்ன செய்யறது, என்னுடைய வலையை என்ன செய்யறது, என் கூட்டாளிகள் என்ன செய்வாங்க, அதெல்லாம் யோசிக்கல. பேதுரு உடனடியாக அழைத்தவரை பின்பற்றி சென்றார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். சகோதரனே, வாலிப தம்பி, சிறு பிள்ளைகளே, நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கலன்னா இப்பொழுது நீங்கள் அதை கொடுக்கிற நேரம் தான். எனக்காக சிலுவையில் அவர் கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார் நம்புங்க. அவருடைய மரணத்தினாலே நான் பிழைக்கிறேன் என்பதை நம்புங்கள். அவருடைய ரத்தம் ஒன்று என் பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்திகரிக்கிறது என்று நம்புங்கள். என் பாவத்திற்கான பிராயச்சித்த பலி இயேசு கிறிஸ்து என்று நம்புங்கள். சிறு வயதிலிருந்து என் குலதெய்வங்களில் செலுத்தப்பட்ட பலிகள் என்னை காப்பாற்றவில்லை என்கிற முடிவுக்குள் வாருங்கள். மந்திரவாதிகள், ஜோசியர்களை நாடி போய் சிந்தப்படுகிற பறவைகளின் ரத்தத்தினால் எனக்கு மீட்போ பாதுகாப்போ இல்லை என்பதை நம்புங்கள். தீட்டு கழிப்பதற்காக நான் செய்கிற எந்த சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரை நம்புங்கள். அவர் இருதயத்தில் நீங்க நம்பிட்டீங்கன்னா நம்புறத வாயால் அவர்கிட்ட சொல்லுங்க, தகப்பனே உங்களை நம்புகிறேன். கீழான மனிதன் தான், நான் ஒரு கீழான மனுஷன் தான், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று உம்மிடத்தில் வருகிறேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்க.